இப்போ 27% கொடுத்தாங்க மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி. ஆனா இது 27% இன்னும் கொடுக்கல. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து உண்மையா வந்து மிஸ்டர் ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போதே 3.5 லட்சம் போஸ்டிங்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க. சொல்லல, உறுதியா அது மேனிபெஸ்டோலயே இருக்கு. இப்பவும் சொன்னாரு, ஆனா கொடுக்கல. அதனால இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா கொடுத்துருவாங்க அப்படின்னலாம் வந்து உறுதியா சொல்ல முடியாது. அவங்க எடுத்தா கொடுக்கணும்னு யாரும் நிர்பந்தப்படுத்தல. அது அரசாங்கம் பார்த்து எப்படி நிதி நிலைமை அது எதுன்னு காமிச்சுக்கலாம். ஆனா என்ன கொடுமைனா இப்ப எல்லாமே பிரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரோட்ல கூட்டுற ஆட்கள்ல இருந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வரைக்கும் எல்லாம் பிரைவேட்டா எடுக்கும்போது அது ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்க. கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அங்க எந்த விதமான இடஒதுக்கீடும் அவங்க இல்ல. யாரோ ஒரு XY கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அவன் SC ST OBC எல்லாம் அந்த மாதிரி கோட்டா கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு செக்ரட்டேரியட்ல இருந்து ஒரு முனிசிபல் கார்பரேஷன் வரைக்கும் வாத்தியார்கள் எல்லாத்தையும் வந்து PTA பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலமா எடுக்கிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க. ப்ரொஃபசர்ஸ் அவங்க இடைநிலை, அதாவது டெம்பரரி ப்ரொஃபசர்ஸ், இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், அதுல எல்லாம் எதுலயும் இடஒதுக்கீடே இல்லை. இல்ல முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 63 கேள்விகளுக்கு மேல இருந்தது தெலுங்கானால. ஆச்சு பாத்தீங்களா? கேள்விகள்ல ஜாதி வாரிங்கிற எடுக்கும்படி நீ ஓபிசியா, ஓபிசியில் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அதுல உங்க குடும்பத்துல எத்தனை பேர் உயர்கல்வியில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை அரசு நிர்வாகத்தில் அரசு வேலையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு உதவி பெற்று உயர்கல்வியை படித்தார்கள். இதெல்லாம் தான் தேவை. அவன் பணக்காரனா ஏழையா, ஏழைன்னா அவனுக்கு உயர்கல்வி இருக்குதா, உயர்கல்வின்னா அவனுக்கு வந்து கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்குதா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கணும். இதுதானே உண்மையான ரிசர்வேஷனோட அடிப்படைங்க. நிச்சயமா ஏற்கனவே எங்க சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு. obcrise.org மற்றும் இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் போயிட்டு இருக்கு. இத வந்து நிச்சயமாக சட்டத்துக்கு உட்பட்டு ஜாதி வெறியோ மற்றதா இல்லாம நம்ம என்ன கேட்கிறோம், புறக்கணிக்கப்பட்ட உயர்கல்வி மறுக்கப்பட்ட அரசு வேலைகள் மறுக்கப்பட்ட எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்காலர்ஷிப் ஓபிசிக்கு 2.5 லட்சம் ரூபா அதான் கேப்புங்க, அதாவது சீலிங். அதை உயர்த்தணும். எப்ப 2.5 லட்சம் ரூபா 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது, இன்னைக்கு அதை உயர்த்தணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால எல்லாமே 8 லட்சம் வச்சிடும். 8 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் ஃபார் எக்ஸாம்பிள் EWS. ஆனா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு 30 வருஷமா அதே தான் வச்சிருக்காங்க. அதை உயர்த்தணும். பேக்லாக் வேகன்சி, பின்னடைவு வேகன்சிஸ் அவங்களுக்கு கொடுக்கல. இப்ப EWSக்கு கொடுத்துட்டு இருக்கான். எதுல இருந்து பிடிங்கி கொடுக்கறான்னா ஓபிசிக்கு உண்டான அவங்களுக்கு வர வேண்டிய வேலை வாய்ப்புகளை பறித்து 2019ல 103 அமெண்ட்மெண்ட் வந்தது, அதுல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க.